நிறைய பேருக்கு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமே திருப்பி வெஜினா லூஸா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. சில பேருக்கு ஆக்சுவலி லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, பட் அவங்களுக்கு அது டைட்டா இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கேர் அண்ட் போஸ்ட் கேர். ஸோ வெஜினல் லாக்ஸிட்டிக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம்? அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வெஜினல் லாக்ஸிட்டி அப்படி சொல்லி வருவாங்க. ஸோ வெஜினல் லாக்ஸிட்டிக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம்? ஒன்று லேசர் வெஜினல் டைட்டனிங் பண்ணுவோம், இன்னொன்று வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணுறோம் இல்லைங்களா? நிறைய பேருக்கு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமே திருப்பி வெஜினா லூஸாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. ஸோ இது வந்து காமனாக நம்மளுக்கு ஒரு இடத்துல பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி ஒரு லூஸாக ஃபீல் ஆகுது மேம், ஆல்ரெடி நம்ம டைட்டனிங் சர்ஜரி பண்ணியிருக்குல்ல, ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வெஜினா லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான காசஸாக இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 வந்து நீங்கள் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி எங்கே பண்ணுறீங்க, யார்கிட்ட பண்ணுறீங்க, அது என்ன மாதிரியான டெக்னிக், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம வந்து வெஜினல் டைட்டனிங் பண்ணும் போது நம்ம அந்த பெல்விக் ஃப்ளோரும் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த பெல்விக் ஃப்ளோர் ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லாவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, இது வந்து சப்ஜெக்டிவ்ங்க. சப்ஜெக்டிவ்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போ சில பேர் நீங்கள் வந்து நம்ம இப்போ ப்ளவுஸ் போடும்போது சில பேர் அதை லூஸாக போடுவோம், சில பேர் டைட்டாக இருக்கும், சில பேர்த்துக்கு ஆக்சுவலி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் அவங்களுக்கு அது டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது சப்ஜெக்டிவ். ஸோ உங்களுக்கு வந்து சில டைம்ஸ் வந்து அவங்களுடைய பர்சனல் இது, நீங்கள் வந்து அதை ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஸோ இது வந்து இட் வேரிஸ். ஸோ மெடிக்கல் ரீசன்ஸ் மாதிரி நம்மளுக்கு நிஜமாலுமே அதுக்கப்புறம் ஒரு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு வெஜினல் பர்த் நடக்குதுன்னா உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை ஃபாஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஏஜிங் நடக்கும், ஒரு ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வெஜினல் லாக்ஸிட்டி வரலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கேர் அண்ட் போஸ்ட் கேர். ஸோ நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை ஹீல் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க, ப்ராப்பராக ஹீல் ஆகிடுச்சா, ஸ்கார் டிஷ்யூ எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே கவுண்ட் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஆஃப்டர் கேர் கொடுக்குறீங்க, நீங்கள் எப்படி வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா, ரொம்ப ஒபீஸாக இருக்கீங்க, ஸ்மோக்கிங் மாதிரி ஹேபிட்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து திருப்பியுமே ஒரு ரெக்கரன்ஸ் மாதிரி வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு சர்ஜரி, ஏன்னா நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்கன்னா அதோட முழுமையான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ப்ரிவென்டபிள். ஸோ இந்த அதாவது நீங்கள் ஏஜிங்கை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, பட் ஸ்லோவாக ஏஜிங்கை நம்ம வந்து பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம ஒரு ஒபிசிட்டி வெயிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கெயின் ஆகாமல் நம்ம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்டபிள் அண்ட் மாடிஃபையபிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதை நம்ம கொண்டு வந்துட்டோன்னா, நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரியான வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் திருப்பி ரீசர்ஜரி மாதிரி போகணுங்கிற கட்டாயம் இருக்காது. பட் நிறைய பேருக்கு என்னென்னா, வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்போது ரீமேரேஜஸ் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அவங்க வந்து ரீமேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெலிவரி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெஜினல் டெலிவரி நடக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பியுமே இந்த மாதிரி ஒரு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அதை ரீசர்ஜரி மாதிரி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணி, யூஸ்வலி வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி நம்ம ஒரு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பண்ணுவோம். பட் இந்த மாதிரியான ஒரு ரீமேரேஜ் அந்த மாதிரியான டைமில் மட்டும் நம்மளால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க, நீங்கள் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு வெயிட் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவாக பண்ணாமல் இந்த மாதிரி ப்ராப்பரான கீகிள்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது, கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியோட பெனிஃபிட்ஸை முழுமையாக நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். ஸோ உங்களுக்கு மேலும் ஏதாவது இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.